ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா செம்ம காமெடியான ஒரு இந்தியன் பேய் படத்தை தான் பார்க்க போறோம். காமெடியான பேய் படமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, உண்மையிலேயே சூப்பரா எடுத்து வச்சிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபன் ஃபில்டான ஒரு படம் பார்த்த மாதிரி இருந்தது. நம்ம எவ்வளவோ பேய் கதைகளை பார்த்திருப்போம், விதவிதமான பேய் விதவிதமான இடங்களை ஆட்டி படைச்சிட்டு இருந்திருக்கோம். ஆனா இந்த படத்துல ஒரு கல்யாண பேய் ஒரு கிராமத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்குது. எஸ், கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கல்யாண கூடத்துல ராத்திரியான வெளியில வந்து அந்த கிராமத்தை சேர்ந்த ஆண்களை கடத்தி கொண்டு போற ஒரு பேய். அப்ப அந்த பேய்க்கு பயந்து அந்த கிராமமும் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஆண்களும் பயந்து நடங்கிட்டு இருக்கும் போது இந்த படத்துடைய ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துக்கிட்டு அந்த பேய் அந்த கிராமத்தை விட்டே விரட்ட ட்ரை பண்றாங்க. அந்த ட்ரைல அவங்க என்னென்னலாம் பண்றாங்க, கடைசியில அந்த பேய் அவங்க சக்சஸ்ஃபுல்லா விரட்டினாங்களா இல்லனா அவங்க அந்த பேய் விரட்டுச்சா அப்படின்ற கதைய ரொம்பவே தமாஷா செம்ம காமெடியா நம்மள வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிற மாதிரி நமக்கு சொன்ன ஒரு கதை தான் 2018 ரிலீஸ் ஆன ஸ்ரீ. அதோடைய ஆரம்பத்திலே ஒரு ராத்திரி டைம் ஒரு கிராமத்தை தான் காட்டுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செவத்துலயும் ரெட் கலர் பெயிண்ட்ல ஓ ஸ்ரீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் எழுதி போட்டிருக்க. இப்ப அந்த இருட்டுல ஏதோ ஒரு உருவம் அதெல்லாம் படிச்சுக்கிட்டே அப்படி நகர்ந்து போற மாதிரி காட்டுறாங்க. அப்போ ஒரு வீட்டுல மட்டும் அந்த எழுத்துக்கள் ஆனது லைட்டா ஃபேட் ஆகி போயிருக்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள தான் இந்த உருவமானது போகுது. அப்ப அந்த நேரம் பார்த்து பாவம் அந்த வீட்டுக்காரர் சூச்சு போறதுக்காக வெளில வர, அப்ப பின்னாடில இருந்து இப்படி ஒரு குரல், பிரகாஷ் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட உடனே இந்த நேரத்துல யாரா நம்மள கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரகாஷ் திரும்பி பார்த்தா ஏதோ ஹிப்னோடைஸ் பண்ண மாதிரி இப்படியும் அப்படியுமா அவன் தலையாட்ட. அவ்வளவுதான், அந்த இடத்துல அவன் மாயமாவறான். இப்படியே இந்த படத்தோட டைட்டில் போட்டு இந்த படமானது ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே கட் பண்ணா அதே கிராமத்தை தான் காலையில காட்டுறாங்க. அங்க ஒரு தாத்தா கையில ரெட் கலர் பெயிண்ட வச்சுக்கிட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய எல்லார் வீட்டு செவத்துலயும் ஓ ஸ்ரீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்ற மாதிரி தான் எழுதிட்டு இருக்காரு. ஆக்சுவலி எதுக்கு இந்த கிராமத்துல இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த கிராமத்துல ஸ்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய் சுத்திட்டு இருக்கு. குறிப்பா அது திருவிழா நாட்கள்ல தான் வருமா. அப்படி வந்ததுன்னா இப்படி செவுத்துல இருக்கிறத படிச்சு பார்த்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வராம அது அப்படியே போயிடுமா. இப்படி ஒரு நம்பிக்கை இந்த கிராமத்துல இருக்கு. அதனாலதான் இந்த தாத்தா இந்த கிராமத்து முழுக்க இருக்கக்கூடிய செவுத்துக்களை இந்த மாதிரி எழுதிட்டு இருக்காரு. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹுடி போட்டுக்கிட்டு ஹெட்போன் மாட்டிக்கிட்டு இந்த கிராமத்துக்கும் அவனுக்குமே சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் வேற யாருமே கிடையாது, இந்த படத்துடைய ஹீரோவான விக்கி. இவனை பத்தி சொல்லணும்னா இந்த ஊர்ல இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை எல்லாம் இவனுக்கு நம்பிக்கை இல்ல. இந்த தாத்தா எழுதிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நான் பெருசு திருவிழா வந்துட்டா போதுமே இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சுட்டு இருப்பியே, எப்பயா நீங்க திருந்த போறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, தம்பி இது சாதாரண பெயிண்ட் கிடையாது, இதுல என்னென்னலாம் கலந்துருக்கேன் தெரியுமா, காக்கா ரக்க வவ்வால் ரக்கன்னு கலந்துருக்கேன், இதெல்லாம் பண்ணாதான் அந்த ஸ்ரீ நம்ம யார் வீட்லயும் அண்டாது அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ கொஞ்சமாச்சு மாறுங்க, இன்னும் ஏன் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப அவங்க ஒரு அக்கா இருக்காங்க. தாத்தா அவங்களுக்கு லூசு பையன், நீங்க நல்லா அழுத்தி எழுதுங்க அப்பதான் ஸ்ரீ வராது அப்படின்ற மாதிரி இப்ப அந்த அக்கா சொல்ல, அட போங்கடா பதறுங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம மாதிரி ஜாக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நேரா அவருடைய வீட்டுக்கு தான் வராரு. நம்ம விக்கி இந்த கிராமத்திலே ஒரு ஃபேமஸான ஆர்டிஸ்ட்னா வரையறவர்லாம் கிடையாது, இவருக்குன்னு சொல்லிட்டு தனித்தரம் இருக்காது. என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா நம்மால் துணி தைப்பா போல. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கிராமத்தை சுத்தி இருக்கக்கூடிய 8 பொட்டி கிராமமும் இவருகிட்ட தான் தைச்சிக்கிறதுக்காக வந்து கியூல நிப்பாங்க. இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இன்ச் டேப்லாம் வச்சு அழக மாட்டாரு, பார்வையிலே சைஸை கரெக்டா மெஷர் பண்ணி தைச்சிருவாப்புல. அதனாலே நம்ம ஆளுக்கு சமமா எப்பவுமே பெண்கள் கூட்டமா இருக்கும். சோ அப்படி இன்னைக்கு கடையை ஓபன் பண்ணி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறதுக்காக டீ எடுத்துக்கிட்டு மொட்டை மாடி வராரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு நம்ம விக்கிய மீட் பண்ணதுக்காக வராங்க. இப்போதைக்கு இவங்களுக்கு பேர் கிடையாது, ஆனா இவங்க தான் இந்த படத்துடைய ஹீரோயின். அவங்க நேரம் நம்ம விக்கி கிட்ட வந்துட்டு, என்ன விக்கி எப்படி இருக்கீங்க, போன திருவிழா அப்ப பார்த்தது நீங்க ஒரு ஆர்டிஸ்ட்ல சூப்பரா துணி தைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்ப இவங்க வந்து பேச, நம்ம ஆளுக்கா பேச்சே வரல. இவ்வளவு அழகான பொண்ணு நம்ம கிட்ட வந்து பேசுதான்னு சொல்லிட்டு இவராலே நம்ப முடியல. சோ அதனால அப்படியே அந்த பொண்ணையை பார்த்துட்டு இருக்க. அப்ப ஹீரோயின் வந்து விக்கி நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி, திருவிழா வருது அதனால நீங்க எனக்கு துணி தைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயா அது என்னங்க சப்ப மேட்ரு, பேசிக்கலி ட்ரெய்லர் சி டெய்லர், நீங்க என்ன பண்றீங்க அப்படியே கொஞ்சம் ஜாக்கெட்டை வளர்க்குங்களேன் போது, எது ஜாக்கெட்டை வளர்க்கணுமா, இல்லங்க துணி தைக்கணும்ல அதுக்கு சைஸ் தெரியணும்ல அதுக்குதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து லைட்டா அப்படியே அவங்க ஸ்ட்ரக்சரை காட்ட, நம்மால் கண்ணுலயே கணிச்சு சூப்பருங்க சீக்கிரமா குத்துலாம் அப்படின்ற மாதிரி இப்ப சொல்ல, நம்ம ஹீரோனை வந்து சரி ஓகே அப்படின்னா இன்னைக்கு ராத்திரி நம்ம திருவிழால கோயில்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜில்லுன்னு பேசிட்டு அவங்க போயிட, நம்மால் நல்லா ஒழுவினே ஐயா ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க ஒரு சந்தோஷப்பட்டு இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி டீ கடையில உட்காந்துட்டு லூடோ விளையாடிட்டு இருக்கக்கூடிய 2 காமெடி பீஸை தான் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சரியான காமெடி பீஸ். அதுல கண்ணாடி போட்டுன்னு பொண்ணுங்களை சைட் அடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவன் பேர் தான் பிட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா, இவன் பேர் தான் ஜனா. சோ இவங்க 2 பேரும் டீ கடையில உட்காந்து ஃபன் பண்ணிட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. அண்ட் காலையில பார்த்தா ஹீரோனை பத்தி தான் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மச்சான் இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்தாடா, வந்தவ என் கையை பிடிச்சு லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னா அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இனிதான் நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மால பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்ல, அப்ப அதை கேட்டுட்டு இருக்க பிட்டு என்னடா லவ் சைட்னு சொல்லிட்டு, யாரா அந்த பொண்ணு, அது வந்து மச்சான் போன திருவிழால அவ என்ன பார்த்தாலாம், அதான் இன்னைக்கு துணி தைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு பிட்டெல்லாம் குத்துட்டு போனாடா அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம விக்கி சொல்ல, டெய்லர் வேலை தானே குத்துட்டு போயிருக்கா, அப்புறம் என்ன கையை பிடிச்சா அதை பிடிச்சான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கடுப்பா எரிஞ்சு போக, ஆனா ஜனா அப்படி கிடையாது, அவன் கிடக்குற மச்சான் போறாம நீ சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்க, இவங்க 2 பேரும் பேசினதை பார்த்து, டேய் கனவு உலகத்திலேயே வாழ்ந்துனுக்காதீங்க, ஃபிகரை விட்டு தள்ளு ரியாலிட்டிக்கு வாங்க, இன்னைக்கு லோகேஷ் வீட்ல நைட்டு பார்ட்டி நம்ம எல்லாரும் இன்வைட் பண்ணிக்கிறான், என்ன போலாமா வேணாவா
அப்படின்னு மாதிரி கேட்க சோ 3 பேரும் இப்ப திக் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா சோ அப்படியே ஜாலியா கிளம்புறாங்க. ஒரு மவுண்டேஜ் சாங் மாதிரி வருது. அந்த சாங்கோட முடிவுல சோ இந்த கிராமத்துல தான் திருவிழா நடந்துட்டு இருக்கு இல்லையா சோ அந்த திருவிழால ஜாலியா அவங்க சுத்தி தெரிஞ்சிட்டு இருக்கும் போது டேய் வாங்கடா பாட்டிக்கு டைம் ஆச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பிட்டு கூப்பிட டே மச்சான் நீங்க போடா அந்த பொண்ணை மட்டும் பாத்துட்டு வந்துறேன் அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்ல டே மச்சான் சொன்னா கேளு பொண்ணை நம்பி போய் அழிஞ்சிடாத அப்படின்னு பிட்டு ஒரு பக்கம் சொல்ல இந்த பக்கம் ஜனா வந்து மச்சான் எங்களுக்கும் இன்ட்ரோ கொடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல டே முதல்ல நான் பேசுறேன்டா அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்கறதெல்லாம் பாத்துக்கலாம் முதல்ல நீங்க இங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க 2 பேரும் அனுப்பி வச்சுட்டு இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றானா ஒரு மண்டபம் மாதிரி இருக்காங்க நின்னுகிட்டு ஐயோ வரன்னு சொன்னாலே ராத்திரி வரன்னு சொன்னாலே அப்படின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது கரெக்ட் டைமுக்கு அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ நைஸா வந்து விட்டு போறாரு. என்னங்க கோயிலுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க நல்லா வழிபாடெல்லாம் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இல்லங்க நான் லேட்டா வந்துட்டேன் அதனால என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல ஐயோ ஒன்னும் பிரச்சனை இல்லை உங்க நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைக்கு டான் உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் கரெக்ட் டைம் நீங்க இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வழிபாடெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல அப்ப ஒரு ஹீரோயின் வந்து ஐயோ என்கிட்ட போன் இல்லைன்னு போது என்னது போன் இல்லையா இந்த காலத்துல போன் யூஸ் பண்ணாத பொண்ணா அப்புறம் எப்படிங்க நம்ம பேசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ கேட்க போன்லாம் அவசியம் இல்ல நீங்க நினைச்சாலே போதும் நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்ல அடடே இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கே அப்புறம் இருட்டுச்சு உங்க வீட்டுல எல்லாம் தேட மாட்டாங்களா அப்படின்னு இப்ப நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோனை கேட்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு யாரும் தேட மாட்டாங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா இந்த இருட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்ப இவங்க 2 பேரும் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்க அப்ப நம்ம ஹீரோன் ஒரு லெட்டர் நம்ம ஹீரோ கொடுக்குறாங்க அதை உடனே பிரிச்சு படிக்க நம்மால் ட்ரை பண்றாரு ஆனா அதை தடுத்து இல்ல இதை நீங்க இப்ப படிக்க கூடாது நாளைக்கு காலையில எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷா படிக்கணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுக்க சரிங்க ஓகேங்க நாளைக்கு நான் பாக்குறேங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ சொல்லிட்ட அங்க இருந்து நம்ம ஹீரோனும் கிளம்ப இப்ப அப்படியே மேல திருவிழாவுடைய முதல் நாள் அப்படின்ற மாதிரியான ஒரு எழுத்துக்கள் வர கட் பண்ண இந்த 2 காமெடி பீஸுங்களான நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிட்டு ஜனா அவங்கள தான் காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டோடைய பாட்டிக்கு போறதுக்காக நடு ராத்திரில ரோட்ல அப்படி நடந்து போயிட்டே இருக்க அப்ப அந்த பக்கமா வண்டியில வந்த ஒருத்தர் அப்படியே வண்டி நிறுத்திட்டு டேய் என்னங்கடா இந்த ராத்திரில அதுவும் இந்த நேரத்துல இவ்வளவு ஃப்ரீயா நடந்து போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாரரா பேசுறாரு இல்லையா இவர் இந்த படத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டர் இவர் பேர் ருத்ரா. இவர் இப்ப நம்ம பசங்களை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்ததுன்னா திருவிழாவுடைய முதல் நாள் கொஞ்சம் கூட இப்படி பயம் இல்லாம தன்னந்தனியா நடந்துட்டு இருப்பீங்க மகன ஸ்ரீ கையில மட்டும் மாட்டினீங்க உங்களை அலேகா தூக்கிட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் விட்டுட்டு போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இப்ப ஒரு பயமுத்த நம்ம பசங்களா நான் என்னன்னா இப்படிலாம் சொல்றீங்கன்னு போது ஆமாண்டா அடுத்த 4 நாளைக்கு இந்த கிராமத்துல ஸ்ரீயுடைய வேட்டை தான் ஆண்கள் எல்லாம் பயந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட இவனுங்களா நானா என்னவோ சொல்ற அப்ப அந்த ஸ்ரீ கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இருக்கு வழி இருக்கு அப்படின்ட்டு இப்ப அந்த வழிகளை சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் ஸ்டெப் உங்க வீட்டு செவுத்துல ஓ ஸ்ரீயே இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு நீங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா அந்த ஸ்ரீ உங்களை அண்டவே அண்டாது அதை படிச்சு பார்த்துட்டு அது பாட்டுன்னு கிளம்பி போயிடும். சப்போஸ் ஆத்தர் அர்ஜென்ட் உங்களுக்கு வெளியில போயே ஆகணும்னா கூட சிங்கம் மாதிரி சிங்கிளாலாம் போக கூடாது ஓனாய் மாதிரி கூட்டமா தான் இருக்கணும். இன்கேஸ் தப்பி தவறி தனியா வந்து மாட்டிக்கினீங்க அப்படி மாட்டிக்கினீங்கன்னா முதல்ல அந்த ஸ்ரீ உங்க பேரை சொல்லி கூப்பிடும் அப்ப திரும்பி பார்க்க கூடாதானா நீ கண்டிப்பா பாப்ப ஏன்னா அவ்வளவு ஸ்வீட்டா உன் பேரை கூப்பிடுவா சோ வேற வழியே இல்லாம நீயும் அப்படியே உருகி போய் திரும்பி பாப்ப அவ்வளவுதான் லபக் உன் கதையே முடிஞ்சிடும். என்னன்னா எப்படி சொல்ற அப்படின்னா அதுக்கிட்ட தப்பிக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உனக்கு கேட்க இருக்கு 4ஆவதா ஒரு வழி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4ஆவது வழியை சொல்ல ஆரம்பிக்கும் போதே இவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால் அட்டென்ட் பண்ணிட்டு சரிடா பாத்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வட்டமம்மின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட யோ ருத்ரானா அந்த 4ஆவது வழி என்னன்னு சொல்லிட்டு போயா தனியா அம்போன் விட்டு போறியா யோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு கத்திக்கிட்டே இருக்க அவர் பாட்டுன்னு கிளம்பி போயிடுறாரு. அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடியாச்சும் விஷயம் தெரியாம கொஞ்சம் தைரியமா நடந்துட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இவங்களுக்கு தொடையெல்லாம் நடக்குது. இதுல இருட்டுல வேற ஏதோ ஒன்னு அசைத பார்த்து நம்ம பிட்டு மச்சான் அங்க பாரா ஏதோ ஒன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்க்க அப்ப திடீர்னு ஒரு ஐ பிளிங்க் ஆகிற மாதிரி இருக்குமா ஓடு அவ்வளவுதான் கீழே விழுந்து புரண்டு ஓடும் போதே மச்சான் இந்த விஷயத்த மட்டும் விக்கி கிட்ட மட்டும் சொல்றாதரா அசிங்கப்பத்துவானா அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டே இப்ப கத்திக்கிட்டு ஒரு வழியா அந்த லோகேஷுடைய பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துற அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த லோகேஷ் வந்து ஒரு ஐட்டம் கால வர இறக்கிருக்கான். சோ வடக்கு படங்கள்ல வரக்கூடிய தவிர்க்கவே முடியாத ஒரு ஐட்டம் சாங் ஒன்று நடக்குது. அந்த சாங்குடைய முடிவுல நம்ம விக்கி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் கரெக்டா அந்த லோகேஷ் வீட்டுக்கு வந்துட்டான். வந்தவனுக்கு சூச்சு முட்டின்னு வந்துடுது. சோ அதனால என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா லோகேஷுடைய வீட்டுக்கு வெளியிலே ஒரு இதமா உச்சா போயிட்டே இருக்க தலைவன் எங்க உச்சா போயிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த வீட்டுக்கு வெளியில எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா ஓ ஸ்ரீ இன்று போயிட்டு நாளை வா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அது மேலேயே உச்சா போயிட்டு அதை அழிச்சிட்டு இப்ப கமுக்கமா இவரு உள்ள வந்து அடுத்த செகண்ட் பவர் கட்டு. ஆனா பவர் கட் எல்லாம் இவனுக்கு எதுக்கு மதிக்க போறானுங்க ஆட்டம் பாட்டம் கூத்துன்னு சொல்லிட்டு இவனுக்கு அடிச்சிட்டு இருக்க அப்ப சடனா இந்த வீட்டுடைய கதவை தபதபன் யாரோ தட்டுற சவுண்ட் அவ்வளவுதான் அப்படியே பசங்க எல்லாம் மிரண்டு போயிடுறானுங்க. இப்ப அப்படியே எல்லாரும் திரும்பி பயந்து போய் யாருன்னு கதவு திறந்து பார்த்தா அங்க ஒரு கால்கள் நிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா இதே கேங்க்ல சுரேந்தர்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து இந்த கால்களை இன்வைட் பண்ணிருக்க இப்ப அவங்களை கூப்பிட்டுக்கிட்டு இந்த சுரேந்தர் மேல போயிட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட அப்ப அந்த சமயத்துல தான் ஜனா திடீர்னு சர்க்குன்னு ஏதோ ஒரு உருவம் போனதை பாக்குறான். என்ன உருவம் இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா இவங்க பாத்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இப்ப மேல போன சுரேந்தரை காட்டுறாங்க. அவங்க வேலையை பாக்கிறதுக்காக இப்ப லைட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சுவிட்ச் போர்டு கிட்ட போனா அவ்வளவுதான் பின்னாடி இந்த சீன் நிக்குது. இப்ப வீல்னு ஒரு அலற சவுண்ட்
என்னன்னு பார்த்தா அந்த கால்கள் தான் கத்திருக்காங்க. என்னாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டு இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓடி போய் பார்த்தா அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போய் கத்த என்னன்னு எட்டி பார்த்தா ஜன்னலை உடைச்சிட்டு அவனை ஸ்ரீ தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. எட்டி பார்த்தா வெறும் அவனோட ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. இதை பார்த்த உடனே பசங்க எல்லாம் மிரண்டு போயிட்டு டேய் உங்க வீட்டுக்கு வெளியே ஸ்ரீ நீ போயிட்டு நாளைக்கு வா, நீ எழுதுனியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்த. டேய் அதெல்லாம் நான் எழுந்தடா, இப்பதான் போய் செக் பண்ணி பார்த்தேன், ஏதோ ஒரு தற்கொலை ஒண்ணு கூட்டு அழிச்சிட்டு இருக்காண்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்த சொல்ல. அப்ப கரெக்டா ஜனா நம்ம ஹீரோ திரும்பி பார்த்து டேய் நீ தானே அங்க உச்சா போயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அவ்வளவுதான், இந்த இடத்துல மாத்தி அடிச்சுக்கிறானுங்க, நீ தாண்டா காரணம், அவனை ஸ்ரீ தூக்கின்னு போயிச்சரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு எல்லாரும் மாங்க நடிக்க ஆரம்பிக்க. டேய் என்ன எப்ப வேணாலும் நீங்க அடிச்சுக்கலாம்டா, முதல்ல அவனுக்கு என்னாச்சுன்னு பாக்கலாம் வாங்கடா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அப்படியே கும்பலா நின்னுக்கிட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு வெளில இருக்கக்கூடிய காட்டு பகுதியை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க உள்ள ஏதோ ஒண்ணு ஆடுது அசைது பயங்கரமான சவுண்ட் எல்லாம் கேக்குது. அப்ப இவங்களுக்குள்ளேயே மச்சான் ஒரே இருட்டா இருக்கு, வீட்டுல வேற அம்மா அப்பா தேடுவாங்க, நம்ம ஏன் இருட்டுல தேடணும், நாளைக்கு வந்து பகல்ல தேடலாமே, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கேட்க. கரெக்ட் தானே, பகல்ல தேடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கலைஞ்சு போட. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஆயிடுது. நம்ம ஹீரோ தான் காட்டாங்க. ஒரு கண் முழிச்ச உடனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு முதல் வேலையா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேத்து ராத்திரி நம்ம ஹீரோன் கொடுத்தாங்களா அந்த லெட்டர், அதுல என்ன எழுதிருக்காலோ ஏது சொல்லிருக்காலோ அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா அதை பிரிச்சு படிக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப வெளியில இருந்து ஒரு குரல் கேக்குது. தல உன்னை யாரோ தேடின்னு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வேலைக்கார பையன் சொல்ல. யாரு இந்த நேரத்துல நம்மள தேடின்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நேத்து ராத்திரி பாட்டிக்கு வந்த கால்கள். டேய் உன் ஃப்ரெண்டு டீல் படி காசே கொடுக்கல, பாதிலே பறந்து போயிட்டான், ஒழுங்கு முடியாத அந்த காசை நீ தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரரை புடிச்சிட. இதை வந்து நம்ம ஹீரோடைய அப்பா பாத்துறாரு. அவ்வளவுதான், அவரு பார்த்துட்டு நம்ம ஹீரோவை தப்பா நினைச்சுக்கிட்டு இப்ப கூட அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. ஒரு காலத்துல அப்பாவும் உன்ன மாதிரி தான்ப்பா ஊதாரியா சுத்திட்டு இருந்தேன், ஆனா என்னைக்கு உங்க அம்மா என் வாழ்க்கையில வந்தாங்களோ டோட்டலா மாறிட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா போட்டோவை காமிச்சு உன் லைஃப்லயும் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வருவாங்கப்பா, அது வரைக்கும் நீ காத்து நிறுக்கணும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லும்போது யோ நைனா என்ன மேட்டர்னே தெரியாம எனக்கு அட்வைஸ் சொல்லி நிக்கிறியாப்பா, தயவு செஞ்சு வெறுப்பேத்தான் இங்க இருந்து போப்பா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சவருக்கு ஒரே சந்தோஷம், ஒரே குதூகலமாயிராரு. அப்படி என்ன அந்த லெட்டர்ல இருக்குதுன்னு தெரியல. ஆனா அடுத்த சீனே கட் பண்ணா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த லெட்டர் எடுத்து போய் காமிச்சு பாத்தியா என் ஆளு எனக்கு லெட்டர் எழுதிருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு பயங்கரமா சீன் போட்டுட்டு இருக்க. அதை டபுகன் புடிங்கி நம்ம பிட்டு இப்ப படிச்சு பார்த்தா அடுத்த தடவை என்ன மீட் பண்ண வரும்போது கோட்டர் பாட்டில் மட்டன் கறி பூசணி பூ பூனை முடி பல்லிவாலு. டேய் என்னடா இது, இதை வச்சு நீங்க லவ் பண்ண போறீங்களா இல்ல சூனிய வைக்க போறீங்களா, என்னடா கேட்டிருக்கா அப்படின்ற மாதிரி இப்ப பிட்டு கேட்க. டேய் முதல்ல என் லவர் இந்த மாதிரி ஆசையா கேட்டிருக்கா, நான் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அடுத்த சீன்ல நம்ம ஹீரோன் கேட்ட லிஸ்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு மாண்டேஜ் சீனாவே நம்ம ஹீரோ ஒரு வழியா கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு அதை கொடுக்கறதுக்காக நம்ம ஹீரோனை மீட் பண்ணதுக்காக அவர் கிளம்பி போயிட. இங்க இந்த பிட்டு தான் காட்டுறாங்க. அவன் ஆக்சுவலி ஒரு துணி கடை வச்சிருக்கான் போல இருக்கு. அந்த துணி கடையில உட்காந்துட்டு இவன் வேலை பார்த்துட்டே இருக்கும்போது அப்ப அந்த கடைக்கு வந்த கஸ்டமர் பேசினது இவன் கேட்கறான். இங்க பாரு ஸ்ரீ வந்து நேத்து கூட ஒருத்தனை தூக்கின்னு போயிச்சான், அதனால இருட்டுக்குள்ள வீடு போய் சேர்ந்தாங்கணும், உடனே கிளம்பு அப்படின்னு மாதிரி பேசினது கேட்ட உடனே இவனுக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ ஞாபகம் வந்துருது. இவன் வேற பேர் கூட தெரியாத ஒரு மிஸ்டியான பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான். அவன் தேவையில்லாத பொருட்கள்லாம் வேற அவ கேட்கறா. ஒரு வேலை என் நண்பன் ஆபத்துல இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணா அங்க நம்மால் தான் காதல் மயக்கத்துல இருக்காருல. நம்ம விட்டுடைய காலை கட் பண்ணிட்டு அவர் பாட்டு நம்ம ஹீரோனுக்கு வெயிட் பண்ணிட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோன் வந்துறாங்க. நாங்க இன்னைக்கும் பூஜையை மிஸ் பண்ணிட்டீங்களா, எனக்கு தெரியும் நீங்க லேட்டா வருவீங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் முன்னாடியே வந்து பூஜைக்கு போய் பிரசாதம் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், இந்தாங்க அப்படின்னு மாதிரி கொடுக்க. என்னங்க பண்றது, கடவுளை நான் பாக்குறது கடவுளுக்கு பிடிக்கல போல போது ஐயா அப்படிலாம் பேசாதீங்க, உள்ள இருக்கிற ஐரி என் ஃப்ரெண்டு தான், ஒரு போன் பண்ணு வச்சுக்கோங்களேன், ஸ்பெஷல் பூஜையை ரெடி பண்ணுவாரு, என்ன சொல்றீங்க அப்படின்னு மாதிரி கேட்க. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு மாதிரி கேட்க. நாங்க இப்படி கேட்டீங்க, அந்த பூனை முடிய புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும், சரி இதெல்லாம் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மாதிரி கேட்க. சொல்றேன், ஆனா இங்க கிடையாது, நம்ம ஒரு ரகசியமான இடத்துக்கு போவோம் அப்படின்னு மாதிரி கேட்க. இன்னது ரகசியமான இடமா, ஐ ஜாலி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேள்வியை கேட்காம இந்த பொண்ணு கூட ஒரு கிளம்பி போட. இங்க கட் பண்ணா நம்ம ஜனாவும் பிட்டும் நம்ம ஹீரோ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. டே நண்பா ஜனா, நம்ம விக்கி போற போக்கே சரியில்லடா, பேரே தெரியாத ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கான், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவளுக்கு பேர் இல்ல, கரெக்டா திருவிழா நைட்டு மட்டும் தான் வெளில வரா, இதுல கண்ட பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காடா, எனக்கு என்னவோ அவ தான் ஸ்ரீன்னு தோணுதுரா, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம தாண்டா அவகிட்ட இருந்து காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, டே நடாமாச்சா நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜனா பயப்பட. ஆமாண்டா, நான் போன் பண்ணா போன் எடுக்க மாட்டான்டா, இந்த புதுசா காதலிக்கிறவங்க நம்ம ஊர்ல எங்கடா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. வேறங்க கண்டிப்பா அந்த ஏரி கரை தான் போவாங்க அப்படின்ற மாதிரி இப்ப ஜனா சொல்ல. உடனே இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை தேடிட்டு கிளம்ப. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இந்த பொண்ணு வந்து ஏரி கரையெல்லாம் கூட்டு போல, அதுக்கு பதிலா காட்டு பகுதிக்குள்ள இப்படி இருட்டான பகுதிக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்க. இன்னத்துக்குங்க என்ன இப்படி இருட்டான பகுதிக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு இந்த மாதிரி இருட்டாருனா தான் பிடிக்கும், என் பின்னாடியே வா அப்படின்னு மாதிரி கூட்டு போக இவரும் பின்னாடியே நாக்கு தொங்க போட்டு போயிட்டு இருக்க. இங்க நம்ம பசங்களை ஏரி கரையில காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தோம் அங்க நம்ம ஹீரோ கிடையாது. அவ்வளவுதான், விக்கி இங்கேயும் இல்ல, இதுக்கு மேல என்ன பண்றது, வா அவனை தேடுறதை விட்டு அவன் ட்ரெஸ் எங்கேயாவது ஊந்து வருதான்னு பாப்போம் அப்படின்ட்டு இவங்க தொடர்ந்து தேடிட்டு இருக்க. இங்க காட்டுக்கு நடுவுல கேம்ப் ஃபயர் போட்டு அழகா ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறா. அன்னைக்கு நான் ஒரு துணி கொடுத்தல தைக்க சொல்லி, அது தைச்சிட்டு அப்படின்னு கேட்கும்போது, அதுவா, அது நான் இன்னும் தைக்கல, அதுக்கு உன் சைஸ் தேவைப்படுது அப்படின்னு போது, அதான் அன்னைக்கு எடுத்தியே. ஆமால அன்னைக்கு எத்தல, அது ஒண்ணு இல்ல, எனக்கு நீ ரொம்ப வேண்டியப்பட்டவளா ஆயிட்டியா, அதனால உனக்கு மட்டும் நான் பயங்கர ஃபிட்டிங்கா தைக்கணும்னு ஆசைப்படுறேன்னா அதுக்கு பக்காவான மெஷர்மெண்ட் தெரிஞ்சா தானே தைக்க முடியும், நான் இப்ப மெஷர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்க. பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்ல. ஐயோ இன்ச் டேப் எத்தனை வர மறந்துட்டேனே, ஏய் நீ தான் ஒரு ஆர்டிஸ்ட் ஆச்சே, கண்ணாலே மெஷர் பண்ணுவேன் போது பண்ணிட்டா போச்சு அப்படின்ற மாதிரி இப்ப தலைவன் தன்னுடைய டேலண்ட காட்ட ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ்ல ஈடுபடுறாங்க. அந்த ரொமான்ஸோட முடிவுல திடீர்னு இந்த காடே இப்ப இருட்ட ஆரம்பிக்க. கண் முடிச்சு பார்த்தா நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்காரு, அந்த பொண்ணு காணோம்.
காணோம், ஏங்க ஏங்க எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த காட்டிலே நம்மால் இப்ப அம்போனிங்க சுத்திட்டு இருக்க. இங்க நம்ம ஜனாவையும் பிட்டுவையும் தான் காட்டுறாங்க. ஒரு கட்ட வரைக்கும் நம்ம ஹீரோவை தேடிட்டே இருக்க. இப்ப பயங்கரமா இருட்ட ஆரம்பிச்ச உடனே மச்சான் ஜனா அவன் நம்ம நண்பன் தான், பட் இருந்தாலும் இருட்டுல தேடணும்ன்ற, நம்ம கால்ல கூட தேடலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவன் கேட்க, சரி சரி நம்ம காலையிலேயே தேடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப வண்டி திருப்பினா வண்டி ஆஃப் ஆயிடுமா. என்னன்னு பார்த்தா பெட்ரோல் இல்ல. அட தற்குறி, 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டு அப்ப தள்ளிட்டு போகணும், வாட நாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த அடுத்த ராத்திரில பேய்க்கு பயந்து பயந்து பைக்கை தள்ளிட்டு ஒரு வழியா இவனுக்கு ஊர் வந்து சேர. இந்த இடத்துல இவனுங்க தனித்தனியா பிரிஞ்சாகணும். ஏன்னா வீடு வேற வேற மூலையில இருக்கு. சோ ரெண்டு பேரும் ஒரு நிமிஷம் உத்து உத்து மூஞ்ச பாத்துக்கிறானுங்க. மச்சான் போயிடுவல, உனக்கு பயம் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிறானுங்க. ரெண்டு பேரும் மூஞ்சிலும் மரண பயம் இருக்கு. சரா மச்சான் ஏதாவது குரல் வந்ததுன்னா ருத்ரா நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, திரும்பி மட்டும் பார்த்தா தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இவனுக்கு ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஆகி நடக்க ஆரம்பிக்க. இங்க ஜனாவை தான் காட்டுறாங்க. இவனுக்குள்ளேயா மரணல்லு இருக்கு, பட் இருந்தாலும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்க. இப்ப சடனா இவனுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு. அப்படி நின்று ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறான். பின்னாடி பார்த்தா யாருமே இல்ல. சரின்னு சொல்லிட்டு இப்ப மறுபடியும் கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லிட்டு போனா திடீர்னு குறுக்கால இப்படி ஒரு உருவம் ஓடி போகுமா. ஐயோ ஸ்ரீ என்ன விட்டுரு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்த. கட்சியில பார்த்தா என்னது ஸ்ரீயா, என் பேர் சங்கீதாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயா கிழவி சங்கூதர வயசுல சங்கீதா இதான் உனக்கு வாக்கிங் போற நேரமா, கொஞ்ச நேரத்துல கண்ணு வெளில வந்துச்சு, அச்சி உள்ள போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவன் நேரா இப்ப வீடு கிட்ட நெருங்கிட்ட. அப்ப சடனா பவர் கட் ஆயிடுது. வீடு கிட்ட வந்துருச்சு. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன். ஜனா ஒரு நிமிஷம் யோசிக்கிறான். அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது, ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதுதான் அப்படின்ட்டு தனக்கு தானே மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே ஆயுதம் எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்படியே குனிஞ்சு கையில செருப்பு எடுத்துக்கிட்டு நம்மால் ஓட ஆரம்பிக்க. அப்போ ஒரு குரல், ஜனா ஜனா அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே அந்த ருத்ரா நான் சொன்னதுதான் ஞாபகம் வருது. ஜனா திரும்பி பாத்துறாதரா பாத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வந்து கண்ட்ரோல் பண்ணான். ஆனா அந்த வயசா ரொம்பவே ஸ்வீட்டா இப்ப ஜனா டார்லிங் கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்படின்னு மாதிரி கேட்க, ஐ டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்மால அவரோட கண்ட்ரோல் எல்லாம் உடச்சிட்டு திரும்பி பார்த்தா இப்படி கல்யாண குளத்துல ஒரு பொண்ணு நின்று இருக்குது. ஆஹா ஆளு சூப்பரா இருக்காளே, ஆனா மூஞ்சி மட்டும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தா பாடி அந்த இடத்துல பறந்துட்டு இருக்குது. யாருன்னு பார்த்தா ஸ்ரீ. அவ்வளவுதான், அடுத்த செகண்ட் ஒரே அடி நம்ம ட்ரெஸ் மட்டும் கீழே போட்டு இப்ப அப்படியே அச்சு தூக்கிட்டு போயிட. அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஜனாவுடைய ஜெட்டியை கையில வச்சுக்கிட்டோம். அவங்க அம்மா வந்து ஜனா இப்படி அல்பாய்ஸ்ல போயிட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உங்க கதறி கதறி எழுதிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வர. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னு அந்த ஜெட் எடுத்து மூஞ்சில அடிக்கிறாங்க. தோ இந்த மாதிரி தற்கொலைங்க பின்னாடியே சுத்தி செத்து போயிட்டியாடா கட்சியில அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க பயங்கரமா எழுதிட்டே இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு பிட்டு வந்து நம்ம ஹீரோவை கூட்டு வந்துறான். கூட்டு வந்து இங்க பாரு மச்சான், இதெல்லாம் இங்க நடக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் மச்சான், அதுக்கெல்லாம் காரணம் வாழ் தாண்டா அப்படின்னு நம்ம சொல்ல. டி என்னடா உளர்ற, ஏன் ஆளுக்கும் இதுக்கும் என்னடா சம்பந்தம் அப்படின்னு மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கேட்க, நீ நல்லா யோசிச்சு பாரு மச்சான், அவளுடைய பேர் என்னன்னு உனக்கு தெரியாது, அவளுடைய போன் நம்பர் தெரியாது, கரெக்டா திருவிழா ராத்திரி தான் வெளில வரா, கண்ட கண்ட பொருளை தான் வாங்கிட்டு வர சொல்றா, கண்டிப்பா அவ தாண்டா ஸ்ரீயா இருக்கணும், நம்ம ஜனாவை தூக்கிட்டு போனதா அவள தாண்டா இருக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் தான் மச்சான் புரியல, அவ ஒரு பேயா இருந்துகிட்டு எப்படி மச்சான் கோயிலுக்குள்ள வர முடியுது அப்படின்னு மாதிரி கேட்க. அப்ப அந்த இடத்துல சொல்றான், மச்சான் மச்சான் அவன் இது நாள் வரைக்கும் கோவிலுக்குள்ளேயே வரல, இவ்வளவு ஏன் நேத்து பிரசாதம் கொடுத்தேன் அதை கூட வாங்கிக்கலடா அப்படின்னு மாதிரி சொல்ல. பாத்தியா மச்சான் உனக்கே புரியுது, அவ தாண்டா ஸ்ரீ, அவ தாண்டா நம்ம ஃப்ரெண்ட தூக்குனது. மச்சான் தயவு செஞ்சு உன் கால்ல வந்து ஒண்ணு கேக்குறேன்டா, என் பேரை மட்டும் அவகிட்ட சொல்றாதரா சரியா, நான் உன் நண்பன்ல, ஆல்ரெடி ஒருத்தன பலி கொடுத்துட்டேன், அது நான் எங்க திருவிழா முடிகிற வரைக்கும் என் பக்கமே வந்தாத மச்சான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிட. இப்ப இதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோக்கு உண்மையிலே ஹீரோயின் மேல டவுட் வந்துற. ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடிஞ்சிருந்து. அப்போ காலங்காத்தால இந்த ருத்ரானாவை தான் காட்டுறாங்க. அவர் என்ன பண்றாங்கன்னா கையில பேம்ப்ளெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த ஊர் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீயை பத்தின விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு கடந்த 2 நாள்ல 2 பேருக்கு மேல காணாம போயிருக்காங்க, அதனால பார்த்து பக்குவமா இருந்துவோங்க அப்படின்ற மாதிரி ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க ஒரு கூட்டம் கூடுது. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் இப்ப நம்ம ருத்ரானாவை பார்த்து ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறாரு. இந்த மாதிரி எல்லார் வீட்டு செவுத்துலயும் இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வான்னு சொல்லிட்டு எழுதுறோமே, அது அந்த பேய் கேட்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு சபையில எடுத்து வைக்க. அது ஒரு பதில் ஒண்ணு சொல்றாரு பாருங்க நம்ம ருத்ரானா, கேட்கறதுக்கே செம்ம டமாசா இருக்கும். ஆமாப்பா இப்போ உன் வீட்டுக்கு அந்த ஸ்ரீ வருதுன்னு வச்சுக்கோங்க, அங்க போய் நின்னுங்கன்னு இங்களா வராத அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது டென்ஷன் ஆயிடும். இதுவே கொஞ்சம் பொலைட்டா நீ போயிட்டு நாளைக்கு வாமா அப்படின்னு நீ சொன்னேன்னு வச்சுக்கோங்க, சரி ஏதோ ரெக்வஸ்டா கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கம்முன்னு போயிடும். அதுக்காக தான் அப்படி எழுதி போடுறது, புரியுதா அப்படின்ற மாதிரி அதை பத்தின விழிப்புணர்வுலாம் நம்ம தலைவன் எங்க சொல்லிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோ ஒரு டீ கடையில நின்னுட்டு ஓரமா கேட்டுட்டு இருக்கான். அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது அங்க பக்கத்துல இன்னொரு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, மச்சான் உன் ஃப்ரெண்டு அந்த ஸ்ரீ தானே தூக்கிட்டு போயிடுச்சு, பாவம் உயிரோட இருக்கானோ இல்லையோ அப்படின்ற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவனை போட்டு புரட்டி எடுத்து, என் ஃப்ரெண்ட் ஒன்னும் சாகலடா, அவனை நான் உயிரோட மீட் எடுத்துட்டு வருவான்டா, இந்த விக்கி வர வைப்பான்டா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கர மோட்டிவேஷனலா நம்ம ஆள் பேசிட்டு இப்ப நேரம் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா கடைக்கு வந்து டகடகன் துணி தைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னடா அங்க வீராப்பா பேசிட்டு வந்து இங்க துணி தைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தைக்கிறது வேற யாருடைய துணியும் கிடையாது, நம்ம ஹீரோயின் அதாவது அந்த மர்ம பொண்ணு அவளுடைய துணியை தான். சட்டு புட்டுன்னு 10 நிமிஷத்துல அந்த ட்ரெஸ்ஸை தைச்சிட்டு பேக் பண்ணிட்டு இப்ப நேரம் மாடியில் வந்து உட்காந்துட்டு இருந்தா. இப்ப திடீர்னு கரு மேகங்கள் சூழ ஆரம்பிக்குது. என்னடா திடீர்னு இருட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி பார்த்தா பின்னாடி ஹீரோன் உட்காந்துட்டு இருக்காங்க. எப்ப வந்தாங்கன்னே தெரியல. இத பார்த்த ஷாக்கான நம்ம ஆள் அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் நம்ம ஹீரோன் அப்படியே பார்க்கும்போது திடீர்னு கை காலெல்லாம் இப்படி பொசுங்க ஆரம்பிக்குதா. கூடவே ஒரு கோரமான கட்டக்குரலோட ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர. அவ்வளவுதான், இவர் கீழே உட்காந்துட்டு ஐயோ என்ன விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழ ஆரம்பிக்க. இப்ப சாஃப்டா குரல் கேக்குது, ஏய் விக்கி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது மாறி மாறி குரல் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ நார்மலா தான் இருக்காங்க. அத்தனையும் நம்ம ஹீரோவுடைய மன பிராந்தி ஒரு நிமிஷத்துல அலறிட்டாப்புல. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு பயத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இதாங்க
அவங்க தனி துச்சுது சி துணி தைச்சுது அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி நல்ல லவ்வோட பேசிட்டு இருந்தவர் மனுஷன் இப்ப பீதியில பேசிட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோன் புரிஞ்சுக்கிறாங்க. எதுக்கு இவன் பயந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு மாதிரி உருன்னு உட்காந்துட்டு இருக்க. உங்க காலை கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மால் கேட்டுற. அதை பார்த்துட்டு முறைக்கிறாங்க. ஐயா நான் அந்த இன்டென்ஷன்ல எல்லாம் கேட்கல, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஊருக்குள்ள பரவலா பேசிட்டு இருக்காங்க. சீன் ஒரு பேய் வந்து ஆள் அட்ரஸ் இல்லாம ஊரு பேர் இல்லாம போன் நம்பர் இல்லாம சுத்தின்னு இருக்குதான், அது ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி மழுப்பி நீ தானே அந்த ஸ்ட்ரீன் சொல்லிட்டு கேட்க முடியாம நம்ம ஹீரோ கேட்டே இருக்கும் போது இந்த பொண்ணுக்கு கோவம் வந்துருமா. அப்படியே நம்ம ஹீரோ இப்ப மறைச்சு பார்க்க அப்ப அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணி பக்கத்து மாடியில ஒரு கஞ்சா குடிக்க உட்காந்து கஞ்சா ஆச்சுன்னு இருக்கான். அவங்கிட்ட போயிட்டு அண்ணன் அந்த மாடியில ஏதாவது பொண்ணு உருவம் தெரியுதானே அப்படின்ற மாதிரி கேட்க அவர் ஒரு நிமிஷம் எட்டி பார்த்துட்டு தம்பி என்ன சரக்கு பாடிக்கிற வச்சிருந்தா ஒரு கட்டிங் கூட பொண்ணெல்லாம் தெரியுதா உனக்கு காஞ்சி போயிருக்கப்பா கொஞ்சம் குடும்பா அப்படின்ற மாதிரி கேட்க இவன் அதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா உண்மையிலே அங்க நம்ம ஹீரோயினை காணோம். நம்மளுக்கா தூக்கி வாரி போட்டு எடுத்து கன்ஃபார்மே பண்ணிடுறான் இவதான் அந்த சி அப்படின்னு சொல்லிட்டு. சோ கட் பண்ணா அன்னைக்கு ராத்திரியே பிட்டுவை மீட் பண்ணி இதை பத்தி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்பவே முடியலடா இவ்வளவு அழகான பொண்ணு சியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலாடான்னு போது டேய் அது முதல்ல பொண்ணே இல்லடா பேய். அது மட்டும் இல்லாம நம்ம ஃப்ரெண்ட் அவகிட்ட மாட்டிட்டு இருக்கான், அவனை எப்படி காப்பாத்துன்னு நம்ம பாக்கணும் போது ஆமால எப்படா காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க அப்ப டக்குன்னு பிட்டு என்ன சொல்றானா இந்த சி எதிர்த்து நம்ம போராடணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கா, அதான் ருத்ரான, வா அவரை போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனே இந்த ருத்ரான வீட்டுக்கு போக அவர் லைப்ரரியில உட்காந்து ஒரு புக் வச்சுன்னு இருக்காரு. அங்க போயிட்டு இவங்க ரெண்டு பேர் நடந்ததெல்லாம் சொல்லி இந்த மாதிரி எங்க ஃப்ரெண்ட புஷ்னு போயிடுச்சு, நீங்க தான் அந்த சியை பத்தி ரொம்ப நாளா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் நிறைய லூப் ஹோல்ஸ் தான் தெரியுது, ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்க அப்போ ஒரு பழைய புக் ஒன்னு எடுக்கிறாரு. நான் ரொம்ப நாளா சியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், இந்த புக்ல தான் அவளை பத்தி போட்டிருக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம ஊரை பத்தியும் நிறைய விஷயங்கள் இதுல போட்டிருக்கு, நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம ஊர் இப்ப உருவானது கிடையாது, பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே இது சிட்டியா இருந்திருக்கு, இப்ப நம்ம ஊர்ல ஒரு பள்ளத்தை தோண்டினாலும் கீழே ஹரப்பா சிவிலைசேஷன் இருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இப்ப இவர் பயங்கர வைபாய் சொல்ல அண்ணன் இந்த ஹிஸ்டரி எல்லாம் அப்புறம் சொல்லுங்க, முதல்ல என் ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோ கேட்க ரைட். அந்த மாதிரி அந்த காலகட்டத்துல இந்த ஊர்ல ஒரு பேர் அழகி இருந்தா, அவ பேரு தான் ஸ்ரீ. அவளை சுத்தி ஏகப்பட்ட ஆண்கள் எப்படியாவது அவளை கல்யாணம் பண்ணணும் எப்படியாவது அவளை அடையணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஸ்ரீக்கு பிடிச்ச மாதிரியான எந்த ஒரு ஆணுமே இந்த ஊர்ல இல்ல. ஆனா ஒரு நாள் அவளுக்கு ஒரு ஆண் கிடைச்சான். அந்த ஆண் மகனை தான் இந்த ஸ்ரீயும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணான். அப்பவே இந்த ஊர்ல இருந்தவங்க எல்லாம் இந்த ஜோடி மேல பொறாம கொண்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் ராத்திரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருந்த போதுதான் அவ கல்யாண நாள்லயே கல்யாண கோலத்திலே அவங்க ரெண்டு பேரை இந்த ஊர்ல இருந்த பொறாம பிடிச்சவங்க எல்லாம் கொண்டுட்டாங்க. அன்னில இருந்து தான் இந்த ஸ்ரீ அவளுடைய லவ்வுக்காக ராத்திரில உலா வந்துட்டு இருக்கா. அவளுடைய லவ், அதுக்கப்புறம் அவளுடைய வெட்டிங் நைட், அந்த கல்யாணம் முதலிரவு அவளுக்கு தேவை. அதுக்காக தான் அவ ஏங்கி போயிருக்கா, அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அண்ணன் ரொம்ப பயமுத்தாதீங்கண்ணே, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இருந்தா மட்டும் சொல்லுங்கண்ணே அப்படின்ற மாதிரி கேட்க கவலையே படாத அதுவும் இந்த புக்லயே இருக்கு அப்படின்ட்டு ஒரு பக்கங்களை திருப்பி இவரு பாட்டுன்னு வேற கதைக்கு போயிட அண்ணா 60வது பேஜ்ல இருந்து 80வது பேஜுக்கு போயிட்டீங்கன்னா நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்ற மாதிரி நம்மால் சாக்காக ஐயோ குழந்தைங்க விளையாடி இருந்ததுங்க இந்த புக்கை வச்சுக்கின்னு அதுக்கு கீச்சு போட்டிருக்கும் போல இருக்கு. யோ என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, இதுக்கு வழிதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும் போதுதான் அப்ப நம்ம ஹீரோ அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை பாக்குறாரு. அதுல ஏதோ ஒரு பாழடிச்ச மண்டபம் மாதிரி இருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. என்னன்னா அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீ கூட சுத்தி இருந்திருப்பா தெரியுமா காட்டு பகுதிக்குள்ள, அப்ப நிலா வெளிச்சத்துல இந்த கோட்டையை அங்க பாத்திருப்பாரு. ஒருவேளை நம்ம அங்க போனோம்னா ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு அப்படின்ற மாதிரி கேட்க அப்புறம் என்னடா வெயிட் பண்ணிக்கிட்டு உடனே கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த பழைய மண்டபத்துக்கு வந்தாடைய 3 பேரும் இப்ப உள்ள போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ போறதுக்கு முன்னாடி 3 பேரும் சபதம் எடுத்துக்கிட்டு போறோம், நம்ம ஃப்ரெண்ட காப்பாத்துறோம், முன் வச்ச கால பின் வைக்க கூடாது, பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3 பேர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா 3 பக்கமா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்க அதுல நம்ம ருத்ரானாவை தான் ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அவர் குளிர் தாங்க முடியாம ஒரு ஓரமா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க அப்ப சறுக்குன்னு ஒரு உருவம் அவர் முன்னாடி கிராஸ் ஆக போங்கடா நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் நான் வெளில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மண்டபத்தை விட்டு எகிரிட அடுத்து நம்ம பிட்டுவை தான் காட்டுறாங்க. அவன் கையில செல்போன் பிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு மச்சான் ஜனா எங்கேயாவது இருந்தா வந்துடுறா ரொம்ப பயமா இருக்குது அப்படியே ஓடிடலாண்டா அப்படின்னு நம்ம எல்லாம் பயந்துகிட்டே உள்ள போயிட்டு இருக்க. அப்போ திடீர்னு இவன் மேல ஒரு பாம்பு வந்து விழ அவ்வளவுதான் முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செவுத்துல எல்லாம் காலை வச்சு ஓடி எப்படியோ ஒரு அந்த மண்டபத்தை விட்டு வெளில வந்துடுறான். அப்படி வெளில வந்த வந்ததுல ருத்ரா நம்ம மீட் பண்ண யோ மிலிட்டரி நீ தான் எங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்ப அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரே ஒரு ஆள் அந்த மண்டபத்துக்குள்ள நம்ம ஹீரோ மட்டும் தான் கையில ஒரு தீப்பந்தத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மால் உள்ள ஜனாவை தேடிட்டு இருக்க. அப்ப கரெக்டா பின்னாடி அந்த ஸ்ரீ வந்துடுது. விக்கி விக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட நம்மால் திரும்புவானா, நம்மால் தான் படு உஷாராச்சு, திரும்பினா கந்தலாயிடுவாருன்றது இவருக்கே தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீமா ஸ்ரீச்செல்லம் எனக்கு தெரியுதுல நான் தம்மா விக்கி உனக்கு துணியெல்லாம் கூட பக்காவா தைச்சு குத்துனேன், காசு கூட வாங்கல, எவ்வளவு ஃபிட்டிங்கா தைச்சு குத்துருக்கேன், அதெல்லாம் நினைச்சு பாக்கணும்ல, என்ன அப்படியே ஃப்ரீயா விட்டுலாம்ல அப்படின்னு நம்மளால இவன் திரும்பியே பார்க்காம பேசிட்டு இருக்க. ஆனா அந்த ஆக்ரோஷ பேய் நம்ம ஹீரோ விடுற மாதிரி இல்ல, விடாம அவன் பேரையே கூப்பிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல அந்த பேய்க்கே போர் அடிச்சது பொழுது இவன் திரும்ப மாட்டான்னு சொல்லிட்டு அதனால அந்த இடத்த விட்டு போயிட. இப்ப நம்ம தலைவன் திரும்பி பார்க்கலாம், பட் இருந்தாலும் திரும்பி பார்க்காம பொறுமையா போன் எடுத்து செல்ஃபி கேமரா ஆன் பண்ணி பின்னாடி பேய் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா கேமரால எந்த ஒரு உருவம் தெரியல. அப்பாடா அது போயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்பினா அடுத்த செகண்ட் இப்படி முன்னாடி வந்து நிக்குமா.
கொடூர மூஞ்சி கல்யாண பொண்ணு கெட்டப்ல தான் இருக்குது. ஆனா மூஞ்சி காஞ்சி போயிருக்குது. கல்யாணமான காஞ்சி போன பேய் போல இருக்கு. அப்படியே இப்ப அது பயங்கரமா இவனை பயமுத்த கொஞ்சம் கொஞ்சமா இவனை ஹிப்னோடைஸ் பண்ணிட்டே இருக்க. ஒரு கட்டத்துல அவள்தான் நம்ம பையன் காலி, இன்னும் கொஞ்ச நேரத்துல துணி பறக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோன் வந்திருக்காங்க. இவ்வளவு நேரமா ஹீரோயின் தான் அந்த சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா உண்மையிலே ஹீரோயின் பேய் கிடையாது. இந்த இடத்துல மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்து ஒரு புகை அந்த பேய் மேல ஊத, அவ்வளவுதான். அது பட்ட அடுத்த செகண்ட் அந்த இடத்துல காத்தோட காத்தா கரைஞ்சி அந்த சி பேய் தப்பிச்சு போயிட. இப்ப கட் பண்ணா இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஜாலியா பேசி அந்த கோட்டையில இருந்து வெளியில வருது. பார்த்து நம்ம பிட்டு டே என்ன பேய் கூட சகவாசமா பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்ப இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாத்தையும் சொல்ல கட் பண்ணா அந்த இடத்தை விட்டு இவங்க நடந்து போறாங்க. அப்படி போகும்போது ஹீரோயின் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த கிராமத்துக்கு வந்துட்டு போறாங்களாம். அந்த ஸ்டீன்ற பேயால உங்க ஃப்ரெண்டு மட்டும் காணாம போல பல 100 பேர் காணாம போயிருக்காங்க. அதை எதிர்த்து போராடுறது தான் என்னுடைய பிளான். அது கூட சண்டை போடுறதுக்கு தான் சில மந்திர தந்திரங்களை வந்து நான் கரைச்சு குடிச்சிட்டு இருக்கேன். அந்த ஸ்டீயை தடுக்கிறது தான் என்னுடைய ஒரே இலக்கு அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப சடனா உங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அங்க ஜனா ட்ரெஸ் இல்லாம நின்னுட்டு இருக்கான். இவனை விட்டுடுச்சு போல இருக்கு. அவ்வளவுதான் கட் பண்ண வீட்டுக்கு கூட்டு வந்துறாங்க. அங்க அவங்க அம்மா ஜனாவை பார்த்துட்டு ஜனா வந்துட்டியாடா, உன்னை யாரா காப்பாத்துனது? இவனா? சாரி பாவிக்கி, அன்னைக்கு இவன் அழுக்கு செட்டி எல்லாம் மூஞ்சில வச்சிட்டப்பா, எதையோ மனசுல வச்சுக்காதப்பா, நீயும் என் பையன் மாதிரி தான்ப்பா, சுச்சி புச்சிக்குப்பா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்க. ஆண்டி எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் போதும், அவன் டயர்ட் ஆகுறான், அவனை முதல்ல கூட்டு போய் படுக்க வைங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு ஜனாவை விட்டுட்டு இவங்க கிளம்ப. இப்ப அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு ராத்திரியை காட்டுறாங்க. நல்லா தூங்கிட்டு இருந்த ஜனா திடீர்னு ஏஞ்சி உட்காந்துக்கிறான். என்னன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துல ஏஞ்சி நடுராத்திரில இப்படி நடுரோட்ல அவன் பாட்டு நடந்து போயிட்டு இருக்கா. இப்ப கட் பண்ணா அடுத்த நாள் காலையில இந்த கிராமத்துல இருந்த பல பொம்பளைகள் வந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. என் பையனை காணும், என் புருஷனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா இவங்க ஒவ்வொரு வாசல்லையும் எழுதி வச்சிருந்த அந்த சி இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க தெரியுமா, அது எல்லாத்தையும் யாரும் அழிச்சு விட்டுருக்காங்க. அதனால இந்த சி நேத்து ஊருக்குள்ள வந்து 40க்கும் மேற்பட்ட ஆண்களை கடத்திட்டு போயிட இதெல்லாம் பழது யாரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தா வேற யாரு நம்ம தலைவன் ஜனா தான். எங்கடா அவன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவன் கைகள் இப்படி மடிக்கிட்டு பேய் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தா இவனுக்கு பேய் பிடிச்சு போயிருக்கு. வரும்போதே பேயை கொண்டு வந்திருக்கான் போல இருக்கு. கிட்டத்தட்ட அந்த சீயுடைய கைகுலி மாதிரி ஆயிட்டான். அவன் இப்ப இந்த வீட்டுல இறங்கி எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க பிட்டுவை போட்டு பொட்டி எடுக்கிறான். டே ஜனா ஃப்ரெண்டுடா, டே ஃப்ரெண்டுடா அப்படின்னு அவர் எவ்வளவு கத்தனாலும் அவருக்கு சம்மடி விழுது. அதுக்கப்புறம் அவன் ஃபேமிலியை போட்டு சம வெளி வெளுத்துட்டு இப்ப அப்படியே நம்ம ஹீரோ பக்கம் திரும்புறான். அப்ப கரெக்டா ஹீரோன்னு என்ட்ரி கொடுக்குறாங்க. அவன் மூஞ்சிலே இப்ப விபூதி அடிக்க கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஒரு டவலை போட்டு அவனை அப்படியே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இப்ப அப்படியே கட் பண்ணி வெளில தான் காட்டுறாங்க. நம்ம ருத்ரானனுக்கு இந்த மேட்டர் தெரிய வந்து அழிச்சிட்டானுங்களா, எல்லாத்தையும் அழிச்சிட்டானுங்களா, அதான் சி வேட்டையாடி விளையாட்டு போயிட்டு இருக்குது அப்படின்னு மாதிரி இவரு ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இது அரசியல் ஆகிட்டாங்க. அரசியல் கட்சிகள்லாம் கூட்டம் போட்டு இந்த ஊர்ல ஸ்ரீயோட அட்டகாசம் அதிகமாச்சு, இங்க இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்க இந்த கிராமத்துடைய நிலைமையை மோசமாயிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட கிராமத்துடைய நிலைமையை மாத்தணும்னா வேற வழியே இல்ல, நம்ம பசங்க தான் களத்துல இறங்கினா உண்டு. சோ ஒரு மொட்டை மாடியில இவங்க 4 பேர் நின்னுகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இருக்கும்போது தான் அப்ப நம்ம ஹீரோ ஒரு ஐடியா ஒன்னு சொல்றான். ருத்ரானா, நீங்க ஒரு புக் வச்சிருந்தீங்களே, அதுலயே இந்த ஸ்ரீயை எப்படி அழிக்கிறது அப்படின்றதுக்கான வழிமுறை இருந்துதா நீங்க சொன்னீங்கல்ல. ஆமா, அந்த நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும், அதுதான் குழந்தைங்க கீச்சு போட்டாங்களே. ஆமாண்ணா அதுதான், அதை கீச்சு போட்டாங்க தான். ஆனா அந்த புக்க ஒரு ஆர்த்தர் தானே எழுதிருப்பாரு, அந்த ஆர்த்தருக்கு தெரியும்ல இந்த ஸ்ரீ எப்படி அடக்கணும்ன்றது அப்படின்னு சொல்லும்போது வா மச்சான் சரியான பாயிண்ட், எனக்கு தெரியும் அவர் எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரி ருத்ரானா சொல்ல. எங்க இருக்காரு? நம்ம கிராமத்துல போது ஆமா நம்ம கிராமத்துல தான் இருக்காரு, ஆனா அவர் எமர்ஜென்சில இருக்காரு. இது எமர்ஜென்சியா? ஐசியூல இருக்காரா, உடம்பு முடியாம இருக்காரான்னு கேட்கும்போது இல்லப்பா நம்ம நாட்டுடைய எமர்ஜென்சில இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு பார்த்தா கட் பண்ணா ஒரு வயசான பெரியவரை காட்டுறாங்க. அவர் தான் ஆக்சுவலி அந்த ஸ்ரீயோட புக் எழுதின ஆர்த்தர். ஆனா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எமர்ஜென்சி பீரியட் வந்திருக்கும் தெரியுமா, அந்த பீரியட்லயே இன்னும் ஸ்டக் ஆகி போயிருக்காரு. அதாவது இன்னுமே அந்த காலகட்டத்தை தாண்டி இவர் வரல, கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு. இந்த மண்ட குளருக்கு என்னதான் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பல ஆங்கிள் கேள்வி கேட்டு பாக்குறாங்க. பெருசுக்கு ஒண்ணுமே தெரியல. ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆன ஹீரோ அட வாங்கனா இவன் ஒரு பைத்தியக்காரன், இவங்க கிட்ட ட்ரை பண்றதே வேஸ்ட்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போக அப்ப அந்த பெருசுக்கு கோவம் வந்து யாரா பைத்தியக்காரன், அந்த ஸ்ரீ இருந்த வரைக்கும் அவரை புளிய யூஸ் பண்ணிட்டு அவளை தூக்கி போடானுங்க தெரியுமா இந்த ஊருக்காரனுங்க, அவனுக்கு தாண்டா பைத்தியக்காரனுங்க. அப்படி இருந்த பொண்ணுங்க ஒருத்தன் வாழ்க்கை கொடுத்தான் பார், அவனை கொண்டானுங்களே அவனுக்கு தாண்டா பைத்தியக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்க. அதுக்காக தாண்டா அவ இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்பளைகளை பழி வாங்கிட்டு இருக்கா. அவளை யாராலையும் தடுக்க முடியாதுடா, இந்த ஊரே சூறையாட போறா. அதையும் மீறி அவளை தடுக்கணும்னு நினைச்சா, விதியை மாத்தணும்னு நினைச்சா ஒரே ஒத்த நாள் தாண்டா முடியும். அவன் சாதாரண ஆளா இருக்க மாட்டான், சம கலரா இருப்பான், மூக்கு நீளமா இருக்கும், ஆற்றின் கரங்கள்ல பிறந்தவன், அவன் ஒரு பிரின்சஸ், அவன் ஒரு மிகப்பெரிய ஆர்டிஸ்ட். அதெல்லாம் விட கடைசியா அவன் ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்த மகன் அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய க்ளூவா கொடுத்து அனுப்ப. இதெல்லாம் கேட்டுட்டு இவங்க நேரா வீட்டுக்கு வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கும் தான் அப்ப டக்குனு நம்ம பிட்டு இருக்கான் இல்லையா, மச்சான் நீ உங்க ஆயா வீட்டுல தானே பிறந்த, அந்த ஆயா வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆறு இருக்குல்ல, அப்ப அந்த ஆற்றின் கரங்கள்ல பிறந்தவன் நீதான் மச்சான். அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு பாரு, நீ உங்க வீட்டுக்கு ஒரே பையன் தானே, அப்ப நீ தான் ராஜகுமாரன், நல்லா ஃபேரா இருக்க, மூக்கு நீளமா இருக்கு, ஆனா நீ ஒரு ஆர்டிஸ்ட் இல்லையா மச்சான், அந்த கண்டிப்பா ஆர்டிஸ்டா இருக்கும்ல, அதுவும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது அப்ப டக்குனு நம்ம ஹீரோ இல்ல இவன் ஆர்டிஸ்ட் தான், ஒருத்தங்களை தொடாமலே அவங்களுடைய மெஷர்மெண்ட் என்னன்றதை கண்டுபிடிச்சு பெர்ஃபெக்ட்டா ட்ரெஸ் தச்சு கொடுக்குறான் இல்லையா, அது ஒரு கலை தான் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோன்னு சொல்ல. இதெல்லாமே ஓகே, இது எல்லாத்தையுமே அமைதியா நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்காரு. ஆனா கடைசி அந்த ஒரு விஷயம் அவன் ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்த மகன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியாது.
முடியல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் கிடையவே கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நம்ம ருத்ரான ஒரு ரகசியத்தை சொல்லி புரிய வைக்கிறாரு. உண்மையிலேயே நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு பிறந்த மகன் தான். இது நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. இது நாள் வரைக்கும் நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியாது. இப்ப இதை கேட்ட நம்ம ஹீரோ மனசு உடைஞ்சு போயிட்டு அங்கிருந்து நேரா பாருக்கு போயிட்டு செமையா சரக்கு அடிச்சிட்டு இப்ப நேருக்கு நேர் அவங்க அப்பாவை மீட் பண்ணி சொல்லு நைனா சொல்லு, நீங்க சொல்றதுலாம் உண்மையா, எங்க அம்மா ஒரு ப்ராஸ்டியூட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பையனுக்கு உண்மை தெரிஞ்சு போனதுனால எதுவுமே சொல்ல முடியாத நம்ம ஹீரோடைய அப்பா அப்படியே தயக்கத்துல தலையை கொஞ்சிக்க கட் பண்ணா ரொம்ப எமோஷனலா மாடியில நின்னுகிட்டு நம்ம ஹீரோன் கிட்ட இதை பத்தி தான் நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். ஆமா எங்க அம்மா அப்படிதானா, ஆனா அதுக்குன்னு எங்க அம்மா அவங்க இல்லாம போயிடுவாங்களா, கீழே இருக்காரே மனுஷன் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்து என்ன இது நாள் வரைக்கும் நல்லா பார்த்துட்டு இருந்திருக்காரு, அவர்தான் எங்க அப்பா. இவங்க எல்லாருமே தாண்டி இந்த ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கூட என்ன ஒரு தடவை கூட பேரை சொல்லி கூப்பிட்டது கிடையாது, கிண்டல் பண்ணது கிடையாது. இவங்களுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேன், இவங்களுக்காக ஒன்னே என்னால பண்ண முடியும்னா அது இதுவாதான் இருக்கணும். இந்த ஊரையும் இந்த ஊர் மக்களையும் காக்க வந்தவனா, இந்த ஊரை நான் காப்பாத்துவேன், இந்த ஊரை எப்படியாவது நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயங்கர எமோஷனலா நம்மால் தொல்ல. எஸ் இந்த ஒரு உணர்ச்சி தான் நமக்கு தேவை, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ இவங்க கூப்பிட்டு போக இப்ப கட் பண்ணா எல்லாரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான் முதல்ல இந்த பேய்க்கு இருக்கக்கூடிய வீக்னஸ் என்ன அதை நம்ம கண்டுபிடிப்போம். முதல் விஷயம் அந்த பேயால படிக்க முடியுது. டெய்லி வந்து ஒவ்வொரு வீட்டுகளிலும் எழுதி போட்டிருக்கக்கூடிய இன்று போய் நாளை வா அப்படின்ட்டு அதுக்கு படிக்க தெரியுது. அடுத்ததா அதை படிச்சுட்டு அதை ஃபாலோவும் பண்ணுது. அப்படின்னா அது எவ்வளவு ஒரு டீசென்டான பேயா இருக்கணும். ஆனா அதே சமயம் கடைசியா அது ஒரு முட்டாள் பேய். ஏன்னா அது டெய்லி வருது, நம்ம ஒரே வாக்கியத்தை திருப்பி திருப்பி எழுதுறோம், அதே டெய்லி வந்து படிச்சுட்டு அது அப்படியே திரும்பி போயிடுது. சோ அது ஒரு முட்டாள். அந்த முட்டாள்தனத்தை வச்சுதான் அதை நம்ம லாக் பண்ணணும். ஆனா அது எப்படி லாக் பண்றது அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி இப்ப உங்களுக்குள்ள வர அப்ப நம்ம ருத்ரா நான் சொல்றாரு அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அதோடைய வெட்டிங் நைட். அது உன் கண்ணுல ஒரு காதலை பாத்துடுச்சு, அதுக்கு மட்டும் அந்த வெட்டிங் நைட் உன் கூட நடந்துருச்சு, இதை வச்சு அதை டெம்ப் பண்ணி ஈஸியா அதை லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல ஏதா வெட்டிங் நைட்டா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ ஓவரா பண்ண அப்ப நம்ம ஹீரோயின் வந்து இல்ல இதை நீ பண்ணி ஆகணும், இதை நீ பண்ணா மட்டும் தான் அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதை வெளியில வர வைக்கணும், கொஞ்ச நேரத்துக்கு ஹோல்ட் பண்ணும், அது போதும், அப்பதான் நம்ம ஜனாவை நம்மளால முழுசா காப்பாற்ற முடியும் அப்படின்னு நம்ம இப்ப சொல்ல சரி ஓகே இதை நான் பண்றேன், ஆனா சட்டு புட்டுன்னு நீங்க பிளான் பண்ண மேட்டரை முடிச்சிடணும், இல்லனா அது என்னுடைய மேட்டரை முடிச்சிடும், இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராவை பத்தி கேட்க இந்த ஐடியா நமக்கு இங்க இருந்து தானே உருவாச்சு, இங்க இருந்தே வேலைய ஆரம்பிச்சிடலாம், இங்கதான் உனக்கு அந்த பேய் கூட ஃபர்ஸ்ட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னது ஃபர்ஸ்ட் நைட்டா ஏதோ ஒன்னு பண்ணி தொலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் ஒரு பக்கம் நைட் நடக்க வேண்டிய சம்பவத்துக்காக இவங்க பிளேஸ் பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் மந்திர தந்திரங்களா ரெடி பண்ண இப்படியே ராத்திரி ஆயிட அந்த ஊர்ல தான் இப்ப காட்டுறாங்க. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆம்பளைங்க எல்லாமே ஸ்ட்ரீக் பயந்துக்கிட்டு புடவை கட்டிக்கிட்டு பொண்ணுங்க மாதிரி வெளில சுத்திட்டு இருக்க, இன்னும் சில பேர் வந்து வீட்டை விட்டே வெளியில வராம வீட்டை லாக் பண்ணிட்டு அவ்வளவு பயத்தோட இருக்க இங்க நம்ம பசங்களுடைய ப்ராசஸ் ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ நல்லா புது மாப்பிள்ள மாதிரி ரெடி பண்ணிட்டு இங்க பாரு இதுக்கப்புறம் உன் கையில தான் எல்லாமே இருக்கு, இந்த கத்தியை வச்சுக்கோ, அந்த ஸ்ரீ வந்த உடனே எப்படியாச்சும் அதை வந்து மயக்கி அது நெஞ்சில மட்டும் இந்த கத்தியை குத்திட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் அது கதை முடிஞ்சிச்சு, அந்த பேய் இங்க கொண்டு வர வேண்டியது எங்களுடைய வேலை, குத்துறது உன்னுடைய வேலை, புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்க ஏதோ ஓரளவுக்கு புரியுது எல்லாம் கரெக்டா நடந்துரும்ல அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம ஹீரோனை பார்த்து இவர் கேட்க 90% வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல ஏதோ 90% ஏதோ கட் ஆஃப் மாதிரி சொல்ற, அப்ப மீதி இருக்கிற 10% சரிடா 99% ஓகேவானும் போது அப்ப கூட 1% இடிக்குது, ஆனா உடுப்பா அதெல்லாம் ஒண்ணாகாது, நீ ரெடியா இரு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்ப வெளியில போயிட அவ்வளவுதான். இப்ப கொஞ்ச நேரத்திலே நடுராத்திரி ஆகுது, அந்த ஸ்ரீ இந்த ஊருக்குள்ளே இறங்கிடுச்சு, அப்படியே அந்த ஊருக்குள்ள ஒவ்வொரு தெருவா அது பூந்து வந்துட்டு இருக்க, இது இப்படி இறங்குனது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜனாக்கு தெரிய வருது, ஏன்னா அவனுக்குள்ள ஆல்ரெடி பேய் இருக்கு இல்லையா, சோ இப்படியாக இந்த ஸ்ரீ இந்த ஊருக்குள்ள இறங்கிட அது சந்தா சுத்தி இப்ப கடைசியா ஒரு சந்து கிட்ட வந்து நிக்குது. பொதுவா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாருமே எப்பவுமே என்ன எழுதுவாங்க, இன்று போய் நாளைக்கு வந்தானே எழுதுவாங்க, ஆனா இந்த சவுத்துல நம்ம பேய்க்கு ஒரு ட்விஸ்ட், நீ எங்கேயும் போவேனா தாராளமா உள்ள வரலாம் அப்படின்னு எழுதி இருக்குது. இப்ப இதை படிச்சு பார்த்த பேய் இப்ப நேரம் உள்ள வர ஆரம்பிச்சிருது, நம்ம ஆட்களை அம்புகுறி எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க, இப்படி வரணும் லெஃப்ட்ல வரணும் ரைட்ல வரணும்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் பார்த்து பேய் நேரா இவங்க ஸ்கெட்ச் போட்டோ எடுத்துக்க அது பாட்டுன்னு வந்துட்டு இருக்கா, இது எல்லாத்துமே மறைஞ்சிருந்து இவங்க பாத்துட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ கிட்ட பேய் வரப்போது, அவன் கத்தியால குத்த போறான், அந்த பேய் சாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளானும் பக்காவா போயிட்டே இருக்கும்போது இப்ப குறுக்கால இந்த கௌஷிக் வருவாண்டா அப்படின்னு மாதிரி குதிப்பான அந்த ஜனா, அவன் தான் இந்த பேயுடைய ஆளாச்சு, அவன் உள்ள பூந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்க. அப்ப டப்புன்னு நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா ஒரு மந்திரத்தை போட்டு அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்ப போய் பார்த்தா ஸ்பாட்ல நம்ம ஹீரோவை காணோம், மன அறையில மணமகனை காணோம், என்னன்னு பார்த்தா மன பொண்ணு தூக்கின்னு போயிட்டு இருக்கா, வெறும் கத்தி மட்டும் தான் இருக்குது. ஐயோ விக்கி கதை முடிஞ்சிச்சு போல இருக்கே, இந்த நாட்டுக்கு அந்த பேய் கிட்ட மாட்டிக்கின்னு அவன் என்ன கதி ஆயிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்க டென்ஷன் ஆயிட்டே இருக்கும்போது அப்ப டடங்குன்னு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வருது. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோ அவர் போன்ல இருந்து லொகேஷனும் அனுப்பி டே முகூர்த்தம் அங்க நடக்கலடா இங்க நடந்துட்டு இருக்கு, வாங்கடா சீக்கிரமா வந்து எனக்கு காப்பாத்துங்கடா அப்படின்னு மாதிரி சொல்ல எங்கன்னு பார்த்தா அந்த பழைய மண்டபம், அங்க நம்ம ஹீரோ அந்த பேய் தூக்கிட்டு போயிட்டு இருக்க. கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, நல்லா பெட் மாதிரி ஒரு பாறை இருக்கு, அதுல நம்ம ஹீரோ தூக்கி போட்டு அந்த பேய் வச்சிருக்க. டீ மேடம் உங்களுக்கு என்ன தேவைன்றது எனக்கு தெரியும், அதுக்காக தான் நான் வந்திருக்கேன், நீங்க தாராளமா வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைலா பத்துன்னு கூப்பிட. ஆனா அந்த பக்கத்துல இருந்து அந்த ஸ்ரீயா ஆக்ரோஷமான ஒரு குரல் மட்டும் விட டே என்ன வந்து காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் இப்ப என்ன பண்றாருன்னா உங்க இன்டென்ஷன் எனக்கு புரியுது ஸ்ரீ, உங்களுக்கு நான் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஆள் சட்டையெல்லாம் கழட்டி போட்டாங்க நிக்க. இப்ப சடனா வந்து ஒரே அடி அடிக்குமா அந்த பேய், தூக்கி அடிச்சுன்னு போய் விடுறாரு நம்ம ஹீரோ. விழுந்துட்டு ஸ்ரீ மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா பண்ணிட்டேன், இதோ நான் சட்டையை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இப்ப சட்டையெல்லாம் போட்டு வந்து நின்னா முன்னாடி ஸ்ரீ வந்து நிக்குது. அந்த பேயுடைய முகம் ஒரு மாதிரி வாடி போயிருக்குது. சீன் படி ஒரு கத்தி எடுத்து குத்திருக்கணும், ஆனா இவர்கள் தான் கத்தி இல்லையே. ஆனால வெறுங்கையை வீசிக்கிட்டு அப்படியே பேய்கிட்ட பேசிக்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பேய்க்கு இவன் மயங்கிடுறான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம ஸ்ரீ கிட்டே போயிட. அப்போ திடீர்னு இந்த பேய் மேல ஒரு புகை. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோன் வந்து விபூதி வச்சிட்டாங்க. அது பட்டு அந்த பேய் தூக்கி அடிச்சு ஒரு ஓரமா விழ, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கத்தியால குத்த சொன்னா வேற என்ன பண்ணிட்டு இருக்க, இதடா புடி கத்தி, முதல்ல போயிட்டு அதோட ஹார்ட்டை குத்தி கிடி அப்படின்னு நம்ம சொல்ல, நம்ம ஹீரோவும் இப்ப அந்த கத்தியை வாங்கிட்டு பொறுமையா குத்தலாம்னு சொல்லிட்டு போறான். ஆனா கிட்ட நெருங்க நம்ம ஹீரோவால குத்த முடியல. நம்ம ஹீரோன் கேக்குறாங்க, டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இப்ப திரும்பி இல்ல நம்ம தப்பு பண்றோம், இந்த ஊருக்காரங்க இவங்களுக்கு பண்ண அதே விஷயத்தை தான் நம்மளும் திருப்பி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, ஒரு காதல் மேலதான் ஆசைப்பட்டாங்க, அதுக்காக இவங்களை எதுக்கு கொல்லணும் அப்படின்ற மாதிரி இப்ப நம்மால எமோஷனலா பேச, டேய் ஏன்டா கிளைமேக்ஸ்ல வந்து இப்படி கலைச்சு போடுறீங்க, சரிடா அட்லீஸ்ட் அதோட பவரை புடுங்கிறதுக்கு அதோட ஜடையாச்சு கட் பண்ணி எடுத்துட்டு வரான்னு போது அவ்வளவுதானே, அது சப்ப மேட்டர் இப்ப எத்தனை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப போனா இந்த பேய் ஏஞ்சுக்குமா அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு பயங்கரமா கத்த. இப்ப நம்ம ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். என்ன சும்மா மூஞ்சி முன்னாடி வந்து கத்தினே இருக்க, எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் கிடையாதா, நான் இந்த ஊரை காக்க வந்த கடவுள், சும்மா கத்தினே இருக்காத கூல் டவுன் அப்படின்னு மாதிரி சொல்ல, அப்படியே இவனை விட்டுட்டு பேய் திரும்பி ஹீரோனை துரத்த ஆரம்பிச்சிருவான். அவங்க ஓடுறாங்க இது துரத்திட்டே வருது. ஒரு கடத்துல நம்ம ஹீரோனை லாக் பண்ணி அப்படியே அந்த இடத்துல பறக்க வைக்க, அப்ப கரெக்டா அந்த சமயத்துல நம்ம ஹீரோ என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஜடையை கட் பண்ணி விட, அவ்வளவுதான் இந்த பேயோட கதை முடியுது. ஜடை இல்லாம அந்த பேய்க்கு பவர் இருக்காது, அதனால அப்படியே அது காத்தோட காத்தா கலைஞ்சு போக எல்லாமே நார்மலுக்கு வருது. நம்ம ஜனா நார்மலுக்கு வரான், இந்த இடமே நார்மலுக்கு வருது. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, அவ்வளவுதானா முடிஞ்சுச்சா, அது செத்து போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது சாகலாம் இல்ல, அது செத்துச்சான்றதை கன்ஃபார்ம்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்ப அடுத்த விஷயமும் வருமா, வரலாம் மேபி. ஆனா நமக்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதுக்கு தேவைப்படுறதுலாம் ரெண்டே விஷயம் தான். ஒன்னு ரெஸ்பெக்ட், இன்னொன்னு நம்ம கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பாசம். அது மட்டும் அந்த ஸ்டீக்கு கிடைச்சிட்டாலே போதும், அது இந்த ஊர் மக்கள் எதுவுமே பண்ணாது அப்படின்ற மாதிரி இப்ப இவங்க பேசிட்டே இருக்க, இப்ப சலசலன்னு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா இந்த கோட்டைக்குள்ள இருந்து இந்த ஸ்ரீயால கடத்தப்பட்ட ஆண்கள் எல்லாருமே இப்ப வெளியில வர, அவ்வளவுதான் மிஷன் கம்ப்ளீட்டட். எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ஊர் வந்து சேர்றாங்க. இந்த ஊரே இவங்களை பாராட்டுது. அதுக்கப்புறமா வந்த வேலை முடிஞ்சிச்சு இல்லையா, அதனால நம்ம ஹீரோன் ஊரை விட்டே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப நம்ம ஹீரோ வந்து கையில ஒரு சின்ன பூ வச்சுக்கிட்டு, அப்புறம் இதோட அடுத்த வருஷம் தானா, அவ்வளவுதானா, எல்லாமே இல்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு மாதிரி கேட்க, கரெக்டா அந்த நேரம் பார்த்து பஸ் வந்துட, நான் மேடம் பேச கூட மாட்டீங்க, பேரை கேட்டாலும் சொல்ல மாட்டீங்க, போன் நம்பர் கேட்டாலும் கொடுக்க மாட்டீங்க, உங்களை எப்படிதான் பாக்குறது, உங்ககிட்ட எப்படிதான் பேசுது அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு நம்ம ஹீரோயின் வழக்கமான டைலாக் ஆன, நீங்க என்ன நினைச்சாலே போதும் நான் வந்துருவேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே கிளம்ப, பஸ்ஸும் கிளம்பிடுது. நம்ம பசங்களும் விடு மச்சான் அடுத்த வருஷம் கண்டிப்பா வருவா அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்க, இப்ப பஸ்ல போற ஹீரோயின் குடுக்குறாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். என்னன்னு பார்த்தா பேக்குள்ள கை விட்டு ஜடை எடுக்கிறாங்க, அந்த பேயுடைய ஜடை. இப்ப அந்த ஜடையை எடுத்து அப்படியே இவங்க ஜடை கூட ஒட்ட வைக்க, அப்படியே அந்த பேயுடைய ஒட்டுமொத்த பவர் நம்ம ஹீரோனுக்குள்ள இறங்குது. என்னன்னு பார்த்தா இதுக்காக தான் இவங்க இந்த ஊருக்கே வந்திருக்காங்க. சோ இப்படி ஒரு நடிப்பை நடிச்சு அந்த பேயோட சக்தியை இப்ப இவங்களுக்குள்ள ஏத்திக்கிட்டு இந்த ஊரை விட்டே இவங்க போக, அப்படியே கட் பண்ணா ஒரு சில நாட்கள் கழித்து அப்படின்ற மாதிரி தான் காட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா மறுபடியும் அதே ஸ்ரீ பேய் தான் இந்த ஊருக்குள்ள மறுபடியும் வேட்டையாடலாம்னு சொல்லிட்டு வருது. ஆனா அந்த இடத்துல இந்த ஸ்ரீக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்குது. என்னன்னா ஊருக்கு வெளியிலே வந்து ஸ்ரீக்கு மரியாதை கொடுக்குற மாதிரியான ஒரு செலவு ஒண்ணு வச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படியாக ஒரு வழியா அந்த ஊருக்காரங்க ஸ்ரீயை மதிச்சு இப்படி கௌரவ பார்த்தனால அதுக்கப்புறம் ஸ்ரீ அந்த ஊரை எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க.